கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். தற்போது கோலாகலமாக ஐசிசி T20 போட்டிகள் நடந்து வருகிறது. மேற்கிந்திய தீவுகள் அணியும் அமெரிக்க அணியும் இதை நடத்தி கொண்டிருக்கிறது. அதை பற்றி பார்ப்போம். உலகக்கோப்பையின் 29வது போட்டி ஆப்கானிஸ்தானுக்கும் பப்புவா நியூகினியா அணிக்கும் இடையே நடக்கிறது. ஆப்கானிஸ்தான் இந்த போட்டியில் ஜெயிச்சு அவங்க சூப்பர் 8 பிரிவுக்கு தகுதி பெறப்போவதற்கு முயற்சிகள் எடுப்பாங்க. அதனால் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி வருமானு கேள்வி வந்தது. ஆப்கானிஸ்தானுடைய உதயத்தில் லாபாதிபதி மதி உட்கார்ந்துருக்கிறது. நிச்சயமாக ஆப்கானிஸ்தானுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டுங்கிறத அது காமிக்கிறது. அதே போல் பப்புவா நியூகினியா அதிபதி பொன் அங்கேயே வலுவாக ஆட்சி பலத்தில் இருக்கிறது. அவங்களும் அவ்வளோ லேஸில் விட மாட்டாங்கன்றதை காண்பிக்கிறது. லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு ஆப்கானிஸ்தானுடைய லாபஸ்தானத்தில் பாம்பு இருக்கிறது. கொஞ்சம் போராட்டம் ஆப்கானிஸ்தானுக்கு உண்டு. ஆனால் பப்புவா நியூகினியாவுடைய லாபஸ்தானாதிபதி மந்தன் உச்சம் பெறுகிறார். ஆனால் 8ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அதனால் நல்ல போராட்டத்தை கொடுப்பாங்க பப்புவா நியூகினியா. ஆனால் முடிவில் ஆட்டம் கேம் கைமாறி யாருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு போய் சேருங்கிறது தான் இதில் தெரிய வருது. ஏன்னா உச்ச மந்தன் நோக்கி வர்றார் அங்கே சேய். ஆனால் பப்புவா நியூகினியாவும் சளைத்தவர்கள் அல்ல. இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் இந்த அணியை வெற்றி பெறும். அனுமானம் நாம் தீர்மானிப்பவன் இறைவன். நன்றி, வணக்கம்.